Hi friends, welcome to LM Text Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bootstrapல இருக்க Dropdown அப்படிங்கற கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்மளோட நோட்பேட் ஓபன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் previous ஃபைல்ல இருக்க எல்லா டாக்ஸையும் காப்பி பண்ணிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேணான்ற எல்லா டாக்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது Bootstrapல இருக்க Dropdown அப்படிங்கற கிளாஸ். சோ Dropdown அப்படினு நான் கொடுத்துட்டு then HTML extension நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்து நமக்கு இப்போ என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா HTML ஹெட் செக்ஷனுக்குள்ளே இருக்க டைட்டிலுக்குள்ளே இருக்க டைட்டிலுக்கு அப்புறம் மெட்டா டேக், அப்புறம் ஸ்டைல் வேணும்னா ஸ்டைலுக்கு, தென் பாடி செக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்காக நான் jQuery அண்ட் Bootstrap இந்த ஃபைலை ரெண்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் நம்மளோட HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேஜுக்கு ஒரு டைட்டில் தந்துடலாம். ஸோ Dropdown இன் Bootstrap அப்படின்னு நான் தந்துடுறேன். ஸோ தந்துட்டு ஜஸ்ட் போய் இப்போ நம்மளோட பாடி செக்ஷனில் ஒரு டிவ் மேக் பண்ணலாம். ஸோ டிவ் அப்படின்னு தந்துட்டேன். இந்த ஓப்பன் பண்ண டிவை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம Dropdown அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ண போகிறோம் Bootstrap யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ Dropdownனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கீழே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ HTML நம்ம வந்து எப்படி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 10th 12th கிளிக் பண்ணோடனே ஒரு லிஸ்ட் மாதிரி மேக் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி மேக் ஆக போகுது. ஸோ அதை தான் இப்போ நம்ம Bootstrapல யூஸ் பண்ண போகிறோம். Bootstrapை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிவ்க்குள்ளே இப்போ இந்த டிவ்க்குள்ளே நான் ஒரு பட்டன் மேக் பண்ணுறேன். ஸோ பட்டன் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தென் கிளாஸ் ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட் நான் பட்டன்னு சொல்லிடுறேன். ஸோ பட்டனுக்கு ஒரு கலர் தந்துடலாம். ஸோ பட்டன் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு கலர் தந்துடுறேன். ஸோ சக்ஸஸ்னு தந்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டிவ்வை ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரோன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்வில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபஸ்ட் நம்ம Dropdown மேக் பண்ண போகிறதுனால Dropdown அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ Dropdown அப்படின்ற கிளாஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். தென் இந்த டிவ்வை ஆஃப்டர் பட்டனுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம பேஜை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட பட்டன் ரொம்ப குட்டியாக இருக்குது. தென் வந்து இதை வியூ பண்ணிடலாம். ஸோ இந்த ரோக்குள்ளே நான் இன்னொரு டிவ் மேக் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா என்னோடய பட்டன் சைஸ்க்காக. ஸோ டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வியூ ஆகணும் அப்படின்னா காலம் MD 2 சைஸில் எனக்கு வியூ ஆகணும். ஸோ காலம் MD ஆஃப்செட் செட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்செட் வந்து எனக்கு 1. ஸோ 1 ஸ்பேஸ் தள்ளி எனக்கு 2 காலம் சைஸில் எனக்கு வியூ ஆகணும். இப்போ க்ரியேட் பண்ண இந்த டிவ்வை நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டிவ்வை ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கரெக்டாகவும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த டிவ் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல என் பட்டனுக்கு நான் ஒரு மெசேஜ் தரேன். ஸோ கிளிக் ஹியர் அப்படின்னு. ஸோ இப்போ தந்தாச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு நம்மளோட பட்டன் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் ஆனோடனே எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். என்ன அப்படின்னா இதுக்கு நான் என்ன ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருந்தேன்னா கீழே ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு பேர் தான் Dropdown அப்படிங்கிறது. ஸோ தென் நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்து இந்த பட்டனுக்கு அப்புறம் ஓகேங்களா, ஸோ பட்டனுக்கு அப்புறம் நான் ஒரு லிஸ்ட் மேக் பண்ணுறேன், ஒரு ஆர்டர் லிஸ்ட். ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிஸ்ட் எதுக்காக அப்படின்னா இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோடனே ஒரு மெனு மாதிரி ஓப்பன் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு லிஸ்ட் மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஐட்டத்தை மேக் பண்ணலாம். ஸோ இப்போ லிஸ்ட் ஐட்டத்தையும் மேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை லிஸ்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை லிஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ HTML அப்படின்னு தந்துக்கிறேன். தென் CSS, Bootstrap, JavaScript, then jQuery அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ
ஜஸ்ட் இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த லிஸ்ட் வந்து என் பட்டனுக்கு கீழே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஷோ ஆகக்கூடாது, கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி பட்டனுக்குள்ளே இருக்க டிவை வந்து நம்ம ட்ராப்டவுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த ஆர்டர் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கிளாஸ் மேக் பண்ணோம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு, ஸோ இது எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது வந்து எனக்கு ட்ராப்டவுனோட மெனு. ஸோ ட்ராப்டவுன் மெனு அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு தென் இதுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே மெனுவோட ஐட்டம்ஸ். ஸோ ட்ராப்டவுன் கிளிக் ஆகும்போது இந்த மெனு லிங்க் ஆகி, இந்த மெனு லிங்க் ஆகும்போது எனக்கு இதில் இருக்க ஐட்டம்ஸ் தான் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ட்ராப்டவுன் ஐட்டம் அப்படின்னு நான் தரேன். ஸோ ட்ராப்டவுன் ஐஃபன் ஐட்டம். ஐஃபன் ஐட்டம் அப்படின்னு தந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் போய் வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே இந்த லிஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணால் கிளிக் பண்ணால் எனக்கு வெளியே வரணுங்களா? ஸோ ஹைடாக இருக்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு பேர் டூகுல் அப்படின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டூகுல் அப்படின்ற கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பட்டனில் யூஸ் பண்ணோம். ஸோ டூகுல் அப்படின்னா ஒன்று ஹைடாக இருந்தால் ஷோ பண்ணும், ஷோவாக இருந்தால் ஹைட் பண்ணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஆப்போசிட்டாக அது வேலை செய்யும். ஸோ ஜஸ்ட் பட்டனில் இருக்க கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ராப்டவுன் வந்து எனக்கு டூகுல் ஆகணும். ஸோ ட்ராப்டவுன்னு கொடுத்துட்டு ஐஃபனில் டூகுல். ஸோ டூகுல்னு தந்தாச்சு. ஸோ தென் டபுள் கோட்ஸ்க்கு வெளியே டேட்டா. ஸோ எனக்கு ட்ராப்டவுன் மட்டும் இல்லாமல் என்னோடய டேட்டாவும் டூகுல் ஆகணும். ஓகேங்களா? ஸோ டூகுல்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் ட்ராப்டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ட்ராப்டவுன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு ஹைட் ஆகுது, அங்கேயும் கிளிக் பண்ணனா எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் டூகுல் அப்படிங்கிறது. ஸோ இதுவே டேட்டா இருந்ததுன்னா டேட்டா டூகுல். ஸோ டூகுல் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும், ஹைடாக இருந்தால் ஷோ பண்ணும், ஷோவாக இருந்தால் ஹைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தென் நம்மளோட நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராப்டவுனை மேக் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் போட்டிருக்கோம், அந்த டிவ்க்கு ட்ராப்டவுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா கிளிக் பண்ண இந்த கிளிக் எஃபெக்ட் நடக்கணும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதை நம்ம ட்ராப்டவுன்னு கொடுத்துட்டு அது எனக்கு டூகுல் ஆகணும். ஸோ இந்த ட்ராப்டவுன் டூகுல் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டா டூகுல் ஆகணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ டேட்டா அப்படிங்கிறது நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட் மேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு ட்ராப்டவுன் வேணும், இதுக்குள்ளே இருக்கிற நமக்கு ட்ராப்டவுன் ஐட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ராப்டவுன் லிஸ்ட்டை நம்ம மேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து சக்ஸஸ், இன்ஃபோ, டேஞ்சர், வார்னிங்னு நீங்கள் இந்த இடத்துல கலர் மாற்றிக்கிட்டாலும் போதும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த டிவ் வரைக்கும் நான் காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கலர்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து டேஞ்சர் அப்படின்னு தரேன். ஸோ இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சரில் ஒரு கலர் கிடச்சிருக்கு. தென் இதையே அகைன் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ், டேஞ்சர். இப்போ நம்ம வார்னிங் தரலாம். ஸோ வார்னிங் கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ எனக்கு வார்னிங் கலர்லேயே எனக்கு ஒரு ட்ராப்டவுன் மேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வார்னிங்க்கு அப்புறம் என்ன பண்ணோன்னா அகைன் இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதோட கலரை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இன்ஃபோ அப்படின்னு தரேன். இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இன்ஃபோ கலர்லேயே வந்துடுச்சு. தென் இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணி இதுக்கு மட்டும் கலர் மாற்றிக்கலாம். ஸோ ப்ரைமரி அப்படின்னு தரேன். ஸோ ப்ரைமரின்னு கொடுத்துட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ எனக்கு ப்ரைமரி இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்டவுன் அப்படிங்கிறது. உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ட்ராப்டவுன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ராப்டவுனுக்குள்ளே எங்கேயாவது நான் மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு நீங்கள் ஒரு ஆங்கர் லிங்க் கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ப்ரைமரி பட்டனுக்கு ஒரு ஆங்கர் லிங்க் தரேன்.
ஸோ ஜஸ்ட் ஆங்கர் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ்குள்ளே ஸோ எங்கே தரலாம் அப்படின்னா ஸோ ஹேஷ் அப்படின்னு பொறுக்கி தரேன் ஓகேங்களா. ஸோ ஹேஷ் அப்படிங்கிறது கிளிக் ஆகி எஃபெக்ட் ஆகுமே தர மூவ் ஆகாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ ஆங்கர் லிங்க்கை நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா டேக்லேயுமே க்ளோஸ் பண்ணணும். ஸோ தென் இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல ஃபைனலாக இந்த இடத்துல தென் லாஸ்ட் மிஸ்டேட்டத்துக்கும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மூவ் ஆகுது. இந்த இடத்துல ஹேஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ரியலாக லிங்க் கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த பேஜுக்கு மூவ் ஆயிடும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நான் ஆங்கர் லிங்க் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு பார்க்க ரொம்பவே எனக்கு எப்படி இருக்குன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் ட்ராப்டவுனில் பார்த்தோம்னா எனக்கு வந்து லிஸ்ட் மட்டும் ஷோ ஆகுது. அதில் வந்து பார்த்துக்கலாமே தவிர எந்த ஆக்ஷனும் செய்ய முடியாது. இதுவே ஆஃப்டர் நான் ஆங்கர் லிங்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணுன்ற ட்ராப்டவுனை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்களே யூஸ் பண்ணி நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.